தமிழ் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து 67 இருந்து இன்னி வரைக்கும் தமிழுக்கு என்ன பண்ணாங்க திமுக? என்னையா பண்ணீங்க திமுக? தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு தமிழ்நாடு என்ன பண்ணீங்க? மொழிக்கு என்ன பண்ணீங்க? வெக்கக்கேடியா, வெக்கக்கேடு. இந்தியாவில் 29 மாநிலங்கள் இருக்கு. 29 மாநிலங்கள், பெரிய மாநில சிறிய மாநிலங்கள், அது வேற யூனியன் டெரிட்டரியில் 29 மாநிலங்கள்ல ஒரே மாநிலத்தில் மட்டும்தான் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்கலாம். இதை விட ஒரு வெக்கம் எங்கேயாவது இருக்குமா? 29 மாநிலத்தில் தன் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்குற மாநிலம் வெக்கக்கேடியா தமிழ்நாடு தான். வெக்கக்கேடு, வெக்கப்படணும். நம்மலாம் கேரளாவில் மலையாளம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆந்திரா தெலுங்கு படிக்காம பட்டம் வாங்க முடியாது. கர்நாடகாவில் கன்னடம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது. மகாராஷ்டிராவில் மராத்தி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஒரிசாவில் ஒரியா படிக்காம பட்டம் வாங்க முடியாது. மேற்கு வங்கத்தில் வங்க மொழி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. மற்ற மாநிலங்களில் ஹிந்தி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஏன்னா அவங்க தாய்மொழி அது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் படிக்காம, ஏன் தமிழ் ஒரு பாடமா படிக்காம கூட பட்டம் என்ன PhD வாங்கலாம். ஆனா தமிழை வச்சுக்கிட்டு தான் ஆட்சிக்கு வந்த திமுக. என்ன பண்ணீங்க தமிழுக்கு? மேடையில் பேசினா போதுமா? கேவலம் தமிழ்நாட்டில் தமிழ் ஒரு கட்டாய பாடமா கூட இல்லை. ஆனா தமிழ் எங்கள் மூச்சு, உயிர் மூச்சு. வாயில வருது அசிங்கமா. மேடைக்கு பேசுறது எவ்வளவு மோசடி. 20 ஆண்டுகள் முன்பு வழக்கு போட்டு சட்டம் வந்தது. அதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம். அதுக்கு அப்போ கலைஞர் அவர்களை வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாங்க. 10 ஆண்டுகளில் 10வது தேர்வில் தமிழ் வந்து கட்டாயமா ஒரு பாடம். அந்த 10 ஆண்டுகள் முடிந்தவுடனே அப்புறம் வழக்கு போட்டு நிலுவையில் இருக்கு. இன்னைக்கு 20 ஆண்டுகளாக உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற வழக்கு. என்ன வழக்கு? தமிழ்நாட்டில் தமிழ் ஒரு கட்டாயமா பாடமா கொண்டு வரணும்னு ஒரு வழக்கு 20 ஆண்டு காலமாக உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. எல்லாத்துக்கும் உச்ச நீதிமன்றம் ஓடுறீங்க. உங்களுக்கு ஊழல் பிரச்சனைனா உச்ச நீதிமன்றம் போய் ஸ்டே வாங்கிட்டு வரீங்க. மணல் கொள்ளையில் ஈடுபட்டவங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு உச்ச நீதிமன்றம் போய் ஸ்டே வாங்குற. டாஸ்மார்க் ஊழலுக்காக நீங்க இங்க வழக்கு தொடர்ந்தா உடனே உச்ச நீதிமன்றம் வாங்கிட்டு ஸ்டே வாங்குறீங்க. ஏன் இந்த தமிழ் ஒரு கட்டாய பாடமா கொண்டு வரதுக்கு உச்ச நீதிமன்றம் இருக்கிற வழக்கு 20 ஆண்டு காலமா நிலுவையில் இருக்க வழக்கு ஏன் கொண்டு வர முடியல? உன்னால ஏன் முடியல? உனக்கு மனசு இல்லை, தெரியல, உணர்வு கிடையாது. நம்ம மொழியை பத்தி மக்களை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. தமிழ் அதாவது பள்ளிகளில் தமிழ் ஒரு பயிற்று மொழியாக கொண்டு வரணும்னு 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வழக்கு. அந்த வழக்கு இன்னும் பெரிய வழக்கு. 25 ஆண்டு காலமா உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற வழக்கு. அப்போ இவங்கெல்லாம் தமிழை பத்தி பேசுவதற்கு தகுதி கிடையாது. திமுக தமிழை பத்தி எங்கேயாவது யாராவது பேசணும்னா தட்டி கேட்கணும். நீங்கெல்லாம் யோ அமைதியா ஏரியான்னு சொல்லணும். உங்களுக்கு பேசுறதுக்கு, தமிழை பத்தி பேசுறதுக்கு கூட தகுதி இல்லாதவங்க நீங்கள். தமிழ் வச்சுட்டு தான் ஆட்சிக்கு வந்தீங்க.